எதிரி உன்னை அடிக்கிறான், நீ கீழே விழுகிறாய். அப்பொழுது உன் தோல்வி அறிவிப்பு செய்யப்படுவதில்லை. பாக்ஸிங்ல அடிச்சிடறான், கீழே விழுந்துறோம். விழுந்த பொழுது யாருமே நம்முடைய தோல்வியையோ எதிராளியினுடைய வெற்றியையோ டிக்ளேர் பண்றதே இல்லை. எப்பொழுது தெரியுமா டிக்ளேர் ஆகுது? எழ மறுக்கின்ற பொழுதுதான் நம்முடைய தோல்வி என்பது உலகத்திற்கு சொல்லப்படுகிறது. நான் யோசிச்சு பார்க்கிறேன், அப்படி என்றால் வாழ்க்கை என்பது என்ன? தோற்று விழுவது அல்ல வாழ்க்கை, எழ மறுப்பதுதான் வாழ்க்கையினுடைய மரணம் என்பதனை நான் புரிந்து கொண்ட வினாடியிலிருந்து தொடங்குகிறேன். வாழ்க்கையில் வீழ்ச்சிகள் வரும், தோல்விகள் வரும். ஆனால் மீண்டும் எழுந்து நிற்பேன் என்று எவன் ஒருவன் யார் ஒருத்தி நினைக்கிறாளோ அவளுக்கு வெற்றி நிச்சயம். 10வது முறையாக பூமியில் தடுக்கி விழுந்தவனை பார்த்து பூமி தாய் கேட்டாளாம், ஏற்கனவே 9 முறை எழுந்து நின்றவன் அல்லவா நீ? எழுந்து நின்னாதான் இங்க விழ முடியும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு இலக்காக இருந்தாலும், யார் வெற்றி கனிகளை பறிக்கிறார்கள் என்றால், யார் ஒருவர் நேரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அந்த நேரத்தில் தான் செய்யக்கூடிய காரியத்தை பேரார்வத்துடன் செய்கிறோமோ அவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம். அவ்வளவுதான். என்ன கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலேயே நீங்க செய்ய வேண்டிய ஒரே பணி என்ன தெரியுமா? ஸ்பேஸ் அண்ட் டைம். இந்த ரெண்டுத்தையும் கண்ட்ரோல்ல வை. ஸ்பேஸ் அண்ட் டைம் ரெண்டுத்தையும். உலகத்துல ஆளை கடத்துறவனை கூட மன்னிக்கலாம், மன்னிக்கவே முடியாதது காலத்தை கடத்துபவனை. Seize your day, seize your time, seize your seconds. இந்த அதிகாரத்தினுடைய ஆகப்பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுமா? அதிகாரத்தினுடைய ஆகப்பெரிய வெளிப்பாடு நம்முடைய பணத்தை கொள்ளையடிப்பதல்ல, நம்முடைய நேரத்தை கொள்ளையடிப்பதுதான் ஆகப்பெரிய அதிகாரத்தின் வெளிப்பாடு. தன்னுடைய நேரத்தை எவன் ஒருவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைப்பானோ அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். நம்முடைய காலத்தை நாம், என்னுடைய தகப்பனாருங்க எங்க அப்பா ஒரு கவிஞர். அவருக்கு இந்த புக்கு போடுற கவிஞன் கிடையாது. என் தகப்பனார் சொன்ன காலம் பற்றிய ஒரு கவிதை என்ன தெரியும்? காலத்திடம் பயந்து கொள், காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது. காலமே இரவு, காலமே பகல். போய் யோசிச்சு பார். இந்த காலத்தின் இயல்பை நீ மாற்ற முடியாது. அது எப்பொழுது தன் இயல்பை மாற்றும் என்று கூட உனக்கு தெரியாது. காலம்தான் இரவாகிறது, காலம்தான் பகலாகிறது. காலத்தை பயந்து கொள். நான் யோசிச்சு பார்க்கிறேன், குர்ஆனில் ஒரு வாசகம் வருகிறது, நான் காலமாக இருக்கிறேன், என்னை யாரும் குறை சொல்லாதீர்கள் என்று கடவுள் பேசுவதாக ஒரு வசனம் வருகிறது. டைம். யார் ஒருவர் இந்த நேரத்தை 1 வருஷம் கொடுத்திருக்கிறீங்க நீங்க இந்த படிப்புக்காக, 1 year. அந்த 1 yearல calculate your hours, calculate your seconds, your minutes. எந்த அளவுக்கு வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்கன்னு கேட்க மாட்டான், எத்தனை வருஷம் கல்வியில எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்பான். 16 years of experience, 20 years of experience இப்படி தான் கேட்பான். எவ்வளவு படிச்சிருக்கிறோமோ அவ்வளவு வருஷ கணக்கான எக்ஸ்பீரியன்ஸ். காலத்தை கையில் எடுத்துக் கொள்ளுதல், காலத்தை நம் கட்டுப்பாட்டில் வைத்தல், காலத்திற்கு பலியாகாமல் காலத்தை மிக நுட்பமாக செலவழித்தல் வெற்றியினுடைய மிகப்பெரிய ரகசியம். கஷ்டப்பட்டு எதையும் செய்யாதப்பா, இஷ்டப்பட்டு செய். ஒரு பையன் பரன் மேல இருந்தான். தாத்தா ஓடி பயங்கர சந்தோஷம். ஏன்னா ஒரு 3 மாசமா கேட்கிறாரு. அவர் பென்ஷன் ஃபைல் மேலதான் இருக்குது, ஏறவே முடியல அவரால். பையன்கிட்ட கேட்டே இருக்க, பையன் பென்ஷன் ஃபைல் பின்னால இருக்குப்பா, எடுத்து கொடுப்பா, நான் கொஞ்சம் பேங்க்குக்கு போயிட்டு வரும். 3 மாசமா கேட்கறான், அந்த பையன் எடுத்து கொடுக்க மாட்டேன். திடீர்னு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மேல இருக்கிறான். அப்பா இப்பவாவது புத்தி வந்துச்சேப்பா, நான் சும்மா தாத்தா என்னுடைய பேக் தேடிட்டு இருக்கேன். அவன் 3 மாசமா தாத்தாவுடைய ஒரு ஃபைல் எடுத்து கொடுப்பதற்கு அவ்வளவு சுணக்கம் செய்த அந்த பையன் கிரிக்கெட் பேட்ன உடனே ஏறினான் பாரு. ஏன்? அவனுடைய ஆர்வம் எதிலே இருக்கிறதோ, ஏறாத மலைகளை கூட ஏறிவிடலாம். ஆனால் ஆர்வம் இருக்க வேண்டும். ஆர்வம் இல்லை என்றால் எதுவுமே சாத்தியம் இல்லை. அந்த பேஷன், உங்ககிட்ட பேஷன் இருக்கா, நீ ஜெயிச்சிருவ. பேஷன் இல்லையா, இதோ இதான் நடக்கும் பாரு. ஒரு பொண்ணு மேல ஏறுறா,
ட்ரெக்கிங். அவளால ஏறவே முடியலைங்க. அவ மேக்சிமம் கிவ் அப் பண்றா. ஆனா என்ன பிரச்சனை, அவளால கிவ் அப் பண்ண முடியாதுன்னா நடுவுல இருக்கா. ஏற முடியல, ஆனா இறங்கவும் முடியாது. இறங்கினா தனியா போகணும், கீழே கூட்டமா ஏறிட்டு இருக்கோம். ஸோ மேலே போயிடலான்னு சொல்லி முக்கி முணங்கி இடுப்பை பிடிச்சி கால் வலியில போய் சேர்ந்துட்டா. எல்லாரும் கை தட்டினாங்க. அவ சேர்ந்த உடனே கைத்தட்டல் வாங்கிட்டு கீழே இறங்கின உடனே ஹை அப்படின்னாலாம். பாதி வழியில என்னன்னு கேட்டிருக்காங்க கூட இருக்கிறவங்க. ஐயோ, ரோஜாப்பூ மாதிரி ஒரு கட்டடம் இருக்கு பாரு, இப்ப எப்படி திடீர்னு முளைச்சதுன்னாலாம். இது திடீர்னு முளைக்கல, 800 வருஷம் பழமையான ஒரு கட்டடம். நீ ஏறும்போது அங்கதான் இருந்தது. ஏறும்போது நீ கை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு சொன்னதுல அதை நீ பார்த்துக்கல. நீ அது இல்லாம எல்லாவற்றையும் ரசித்து கொண்டே ஏறி இருப்பதற்கான வாய்ப்பு உனக்கு இருந்தது. ஆனால் சுய வலியிலேயே நீ இருந்ததனால் அந்த அழகை ரசிக்க நீ தவறிவிட்டாய் என்று அவர்கள் சொன்னார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரசிக்கவே முடியாதுங்க. நான் ஒரு கட்டத்தை யோசிச்சிருக்கேங்க, சொல்லக்கூடாதான் நான் சொல்றேன். PhD முடிச்சேங்க நான். ரொம்ப கஷ்டமான ஒரு படிப்பியா, 9 வருஷங்க. தலைப்பு அப்படி, தலைப்பு சுவடி இலக்கியங்கள், படைப்போர் இலக்கியங்கள் சொல்லிட்டு போர்க்கதை பாடல்கள், பழைய இலக்கியங்கள் 18ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு முன் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய சுவடி இலக்கியங்கள்ல எடுத்துட்டேன். 50,000 கிலோமீட்டருக்கு மேல நான் பயணம் பண்ணி அதை தேடி எடுத்தேன். முடிச்சிட்டு ரீரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போயிருச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்து எழுதும்போது யோசிச்சேன், எழுதி முடிச்சுட்டு எட்டி உதைக்கணும் இந்த புக்கை, தூக்கி அங்க போய் விடணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேங்க நான் அதை. ஆனா எப்ப தெரியுமா சுகமா இருக்குது? டாக்டர் பர்வீன் சுல்தானா. எங்க தெரியுமா நான் மிஸ் பண்ண விஷயத்தை நீ மிஸ் பண்ணாதன்னு சொல்ல வந்திருக்கேன். நான் கஷ்டப்பட்டு அதை வாங்கினேன். உண்மையாவே அந்த வினாடிகளில் நான் ரசித்து இருந்தால் அந்த 9 ஆண்டுகளில் அதற்கான அந்த பலன் இருக்குல்ல, அது 7 ஆய்வு நூல்களை எழுதினார், டாக்டர் பட்டம் பெற்றார்ங்கிற இந்த விஷயம் இருக்குல்ல, நான் இப்போதாங்க ரசிக்கிறேன் அதை. எனக்கு இன்னொரு 10 வருஷம் கிடைச்சிருக்கோம் எனக்கு. I lost my 10 years. இப்பதான் எனக்கு புரியுது, வாழ்க்கையில் துன்பங்கள் வருகின்ற பொழுது எதுக்காக சொல்றோம் பிரசவத்தை ரசின்னு ஏன் சொல்றோம்? எதுக்கு பிரசவத்தை ரசிக்கணும்? அது அவ்வளவு பெரிய வலியாக இருந்தாலும் யார் ஒருத்தி அந்த வலியை ரசிப்பதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறாளோ அவளால் முழுமையான தாய்மையை அனுபவிக்கவே முடியாது. யார் ஒருவர் அந்த வலியை ரசிக்க கற்றுக்கொள்கிறாரோ அவள்தான் முழுமையான இந்த பிரகிருதிக்கு தாயாக இருக்கிறாள். வலியை, இதெல்லாம் உங்களுக்கான விஷயம் இல்லை. அதனால் வலியை ரசிக்கவும் ருசிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். தெரியாதுல்ல உங்களுக்கு? பாவம், பலியை யார் ஒருவர் ருசிக்கிறார்களோ. இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேங்க, படிக்கிறது சில நேரங்கள்ல சலிப்பா இருக்கும். இந்த ரியாக்ஷன்லாம் அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ரொம்ப சலிப்பா இருக்கும். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த மாதிரி சலிப்பா இருக்கிற விஷயத்துல இருந்து முதல்ல நம்ம வெளியில வருவோம். நான் பேச்சு போட்டியில நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கேன். நான் மொத்தமா என்னுடைய மாணவ பருவத்தில் நான் வாங்கின பரிசுனுடைய தொகை 532. அதுல 180 இருக்குல்ல, 180 சர்டிபிகேட்ஸ் ஸ்போர்ட்ஸ். நான் ஒரு அத்லெட்டிக், நான் சூப்பரா ஓடுவேன். இப்ப விட்டாலும் ஓடிடுவேன். அந்த அளவுக்கு வேகமா ஓடுற ஒரு ஆளு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், 800ங்க. இங்க யாராவது அத்லெட்டிக் இருக்கிறீங்களா? நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, கிரவுண்ட்ல இருக்கிறவ லைப்ரரிக்கு வர மாட்டா, லைப்ரரியில இருக்கிறவ கிரவுண்டுக்கு போக மாட்டா. ரெண்டுத்தையும் சேர்த்து இருக்கிறவங்க தான் IAS ஆபீசரா வரக்கூடிய தகுதி படைத்தவர்களாக இருக்கிறார். ரெண்டுத்தையும் வரும். கிரவுண்ட்லயும் இருக்கணும், லைப்ரரியில இருக்கணும், புத்தியும் நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா ஃபிட்டா இருக்கணும். ரெண்டும் விஷயம் மிக முக்கியம். ரெண்டுமே அலர்ட்டா இருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன்,
800 ஓடிட்டு வரும்பொழுது தெரியாது. அப்படி ஒன்றும் ப்ராக்டிஸ்லாம் கிடையாது நமக்கு. அன்றைக்கி காலையில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சாயந்தரம் ஓடின உடனே கால் வலிக்குங்க. ரொம்ப முக்கியம் அந்த தொட பயங்கரம் வலிக்கும். இப்படி பின்னி எடுக்கும். அந்த நரம்பு வலி பயங்கரமாக இருக்கும். நான் என்ன பண்ணேன், நான் கொஞ்சம் திமிர் பிடிச்சவ. நேராக ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு கிரவுண்டில் நேராக போகிறேன். எனக்கு பேச்சு போட்டியை விட இந்த ஸ்போர்ட்ஸ் பிடிக்குங்க. ஏன் தெரியுமா? பேச்சு போட்டியில் உடனடியாக ரிசல்ட் சொல்ல மாட்டாங்க. அதை வச்சு இந்த நான் பார்த்துருக்கிறதுல இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பட்ஜெட்டை சப்மிட் பண்ணுறதுக்காக கையில் பெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க தெரியுமா? அதே மாதிரி ஒரு ஃபிலிம் காட்டுவாங்க பாரு. எப்போ ப்ரைஸ் யார் ப்ரைஸ்னே தெரியாது. அதுவும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இப்போது சொல்லிட்டீங்கன்னா ஒரு 3 பேர் தான் வருவாங்க, 11ஆம் தேதி ஆண்டு விழா இருக்குது, அந்த ஆண்டு விழா அன்றைக்கு அறிவிப்பு கொடுக்கப்படும். நாங்கள் எல்லாம் அதுக்காக உட்காந்துருப்போமா. அதனால் எனக்கு பேச்சு போட்டி அவ்வளோ ஒன்றும் இஷ்டம் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான். ஏன்னா ஜெயிச்சோமா தோமான்னு அந்த வினாடியிலே தெரிஞ்சிடும், ஸ்பாட்லேயே தெரிஞ்சிடும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது. சரின்னா நான் ஜெயிச்சிட்டேங்க. எனக்கு இந்த கோல்டு ரொம்ப பிடிக்கும். ஐயா டைமண்டு பிளாட்டினம் அப்படி போவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் போகணும். இப்படி போக மாட்டேன். நான் இப்படியே தான் போவேன். அது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு ரகசியம். அது இப்படியே போகக்கூடாது, இப்படியே தான் போகணும். கிடைச்சா லாபம், கிடைக்கலன்னா கூட இப்படி தானே போகிறோம். நல்லது தானே, அவ்வளோதான். நல்ல அந்த நிமிர்ந்து போகிறது இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும். நான் வாங்கிட்டேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேங்க, கோல்டு பெரிய பதக்கம். நேராக நடக்கிறேன், கொஞ்சம் காட்சிப்படுத்திக்கோங்க. நேராக நான் நடக்கிறேன். கிரவுண்டில் அங்கே வச்சிருக்கிறேன் அந்த மேடு, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு வச்சுப்பேன். நான் கிட்ட வந்த உடனே அந்த திமிர் இருக்குல்ல உள்ள, அது குரல் கொடுக்குது. சுல்தானா, நீ என்ன ப்ரைஸ் வாங்கியிருக்கிற? ஃபஸ்ட்டு. எதில் கால் வச்சு ஏற போற? இப்படி இவ்வளோ திமிர் பிடிச்சவளா நீ? நான் ஒன்று சொல்கிறேன், கொஞ்சமாவது ஆணவம் அகங்காரம் வைராக்கியம் லொட்டு லொஸ்கெல்லாம் இருந்தால் தாங்க ஜெயிக்க முடியும். ஆமாம், ரொம்பலாம் நல்லவங்களாலலாம் சுற்றிட்டு இருக்க முடியாது. ஜெயிக்கணும்னு வந்துட்டானா ஜெயிச்சுதான் ஆகணும். ஒரே அடி 2 துண்டு ஜெயிக்கணும். சரின்னு வரேன். அந்த சரி 2 வேணாம். இன்னும் என்ன தெரியுமா வசதி, 3ல் கால் வச்சோம்னா நல்லா கிட்டையா இருக்கும். 2 கொஞ்சம் அப்பில் இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்பில் இருக்கும். இதில் 3த்தில் வச்சு 1த்தில் ஏறினா ஈஸி. ஏன்னா கீழந்து முதல்ல சீக்கிரமா எட்டிடலாம். இல்லை 2 பார்க்குறேன். 2லாம் 1 எடுக்கலாம். வச்சு ஏறணும் பாருங்க. ஏற்கனவே காலில் நரம்புல வலி சுருக்குன்னுச்சிங்க. காலில் நரம்பு அப்படியே பிடிச்சி நறுக்குன்னு விழுந்துருச்சு. நிற்கவே முடியல. நிற்கிறேன். ஒருத்தர் இது பெண்டில் போடுறதுக்கு வராரு. விஜயாலன் சாண்ட் மாதிரி இருந்திருந்தா தப்பிச்சிருப்பேன். வந்தது யார் தெரியுமா? ஒரு 4 அடி ஆளு. 4 அடிங்க. காலில் ஏற்கனவே வலி, குனிஞ்சி வாங்கணும். அதை குனிய முடியலங்க. அந்த ஆள் இங்கதான் நிக்கிறான், நான் எங்கேயோ இருக்கிறேன். குனிஞ்சி வாங்குங்கிறான். நான் எப்படியோ குனிஞ்சிட்டேங்க. போட்டான் அந்த ஆளு. மெடல் ஆடுதுங்க, மெடல் ஆடுது. நான் பார்க்குறேன், கால் வலி பின்னுது. எனக்கு அந்த மெடலை பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்கு. கால் வலி பின்னுது. அப்போ புத்தி சொல்லிச்சிங்க ஒரு விஷயம், சுல்தானா நிமிர்ந்து நில். ஏன்னா இந்த வலி இல்லைன்னா இந்த மெடல் இல்லை. இந்த வலியால தான் மெடல் வந்தது. ரசிக்கவும் ருசிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மந்திரத்தை சொல்லித்தரேன். ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை உங்கள் 2 பேருக்கும் சொல்லி தருகிறேன். Feel the pain. Feel the pain. Pain. P-A-I-N. Pain is sensation. பெயின் இருக்குதான், இருந்தாதான் நீ உயிரோட இருக்கிறன்னு அர்த்தம். அதுக்கு அடிபட்டிருக்குன்னா உனக்கு வலிக்க தான் செய்யும். அதை டிஸ்டர்ப் பண்ணா உனக்கு வலிக்க தான் செய்யும். வலிச்சு வலிச்சு மடிச்சு 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 கொண்டு வந்து நிறுத்தினா உலகம் உன்னை அன்னார்ந்து பார்க்கக்கூடிய மிக உயர்ந்த நிலைக்கு நீ போயிருப்பாய்.